அவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அம்பேத்கர் மாணவன். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு வருது என்னன்னா, எங்க ரெண்டு சமூகங்களையும் சேர விடாம தடுக்கிறது இந்த திராவிட கட்சிகள் தான். அதாவது வன்னியர்களையும் தலித்துகளையும் சேர விடாம முரணாகவே வைத்திருப்பது இந்த திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு திராவிட கட்சிகள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைக்கிறாரு. இவர் பேசுறது உண்மையா அப்படின்னா, இவர் பேசுறது முன்னுக்கு பின் முரணாது. ஏன்னா இவர் பேசுறது எல்லாம் பொய். ஏன்னா 90 காலகட்டங்கள்ல கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல பகுதிகளில் உள்ள சேரி பகுதிகளில் உள்ள குடிசைகளை கொடுத்தனது யாரு? அந்த மக்களின் மீது வன்முறையை நிகழ்த்தினது யாரு? திராவிட கட்சிகளா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியா? தருமபுரி இளவரசன் அவர்களுடைய ஆணவ படுகொலையில அந்த ஆணவ படுகொலையை ஆதரிச்சு இந்த ஒரு சமூகத்திலிருந்து வருகிற காதல நாடக காதல்னு சொல்லி வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சித்து வன்முறைக்கு வித்திட்டது யாரு? திராவிட கட்சிகளா பாமகவா? பொண்ணும் இல்லாத பசங்க ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணை வந்து காதலிக்கிறோம் லவ் பண்றோம் சொல்லிட்டு சுத்துறானுங்க அப்படின்னு இந்த இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு வன்முறையை தூண்டும் விதமாக பேசினது யாரு? திராவிட கட்சிகளா பாட்டாளி மக்கள் கட்சியா? பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் நடத்தல இந்த தமிழ்நாட்டுல, இந்த தமிழ் மண்ணில தலித் அல்லாத ஒரு இயக்கம் நடத்தி தலித் மக்களுக்கு எதிராக அனைத்து சாதிகளையும் திரட்டி தலித் மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை, ஒரு வன்மத்தை கக்குனது யாரு? திராவிட கட்சிகளா பாட்டாளி மக்கள் கட்சியா? இன்றைக்கு பெரும்பாலான ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். நம்ம தம்பிக்கு பதில் சொல்லி ஆகணும். அவர் ரொம்ப அறிவாளியா பேசிட்டாரு. அந்த அறிவாளிக்கு நம்ம பதில் சொல்லணும்ல, அதனால சொல்லிடலாம். தம்பி, மாஞ்சோலை டீ எஸ்டேட் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பேர் செத்தாங்க. காவல்துறையுடைய அடக்குமுறை, அடி தாங்க முடியாம அது தப்பிச்சு போகணும்னு சொல்லி போயிட்டு தண்ணியில விழுந்து தாமிரபரணி தண்ணியில மூழ்கி செத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 17 பேர். அதில் 2 பெண்கள், ஒரு 2 வயசு குழந்தை. 17 பேர்ல அப்போடும் கருணை கிடந்த காவல்துறை அவர்களை கொன்றது. அன்றைக்கு ஆட்சியில் இருந்தா தெரியுமா? நம்ம கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அதற்கு நீதி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் அங்கே உள்ள எஸ்பி டிஎஸ்பி இது அப்பாவை சொல்லிக்கிறாரு. நீங்கள் திமுகவில் சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவை சொல்கிறாரு. நீங்கள் எங்கள் உள்ள டிஎஸ்பி எஸ்பி கரெக்டாக நீங்கள் மாற்றணும் சொல்லும்போது அது கலைஞர் சொன்ன வார்த்தை தெரியுமா? அவர்களை மாற்றினால் மிகவும் பிற்படுத்த மக்கள் பூச்சி சொல்லி மாற்றலை அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழ் பின்னி படுகொலை. இந்த கீழ் பின்னி படுகொலையில் கிட்டத்தட்ட 44 பேர் இறந்தாங்க. அந்த 44 பேரில் ஒரே வீட்டில் மட்டும் 30 பேர் கொளுத்தினாங்க. அதில் ஒரு 6 பேர் தப்பிச்சு வெளியே வர்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படா நீ அந்த நெருப்புக்குள் தப்பிச்சு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 பேரில் 2 பேரை மீண்டும் அடித்து ஒடிச்சு தூக்கி எங்கே போட்டாங்க? அவங்க நெருப்புக்குள்ளே போட்டாங்க. நெருப்பு வீரியம் தாங்க முடியல, அதை பற்றிட்டு எறிறாங்க அப்படின்னு உயிர் பாடா பொழைச்சிக்கிட்டோன்னு வெளியே வந்தவங்களை மீண்டும் கையை காலை உடைச்சி அந்த நெருப்புக்குள் போட்டாங்க. மொத்தம் 44 பேர் செத்துட்டாங்க. அது செய்தி தெரியுமா? கோபாலகிருஷ்ணன் நாயுடு. அன்றைக்கு யாருடைய ஆட்சி தெரியுமா? நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த சி அண்ணாதுரை, இன்னைக்கு அறிஞர் அண்ணா சொல்றீங்க இல்லையா, அவருடைய ஆட்சி அன்னைக்கு. அப்போ இவங்க 2 பேருமே, இந்த 2 சம்பவமே யார் மேல தொடுக்கப்பட்டது? பட்டியல் சமுதாயத்து மேல. இந்த 2 பட்டியல் சமுதாயமே எதிர்த்துமே போராடினாங்க. எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க, எங்களுக்கு எம்எல்ஏ கொடுங்க, எம்பி கொடுங்கன்னு கேட்கல. நாங்கள் உழைத்த உழைப்பிற்கு கூலி உயர்வு கொடுங்கன்னு கேட்டாங்க. எதுக்கு? கூலி உயர்வு. 2 இடத்துலையுமே ஒரே சேம் தான். அதுக்கு ஏண்டான்னு கேட்க சொல்லி அடிச்சு கொண்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதை பத்தி உங்க அண்ணன் திருமாவளவன் பேசுவாரா? மேலவளவு முருகேசன் திமுக ஆட்சியில கொல்லப்பட்டாரு. இது எல்லாமே நடந்து எங்க தெரியுமா? தென் தமிழகம். இப்போ நீ சொன்ன பார்த்தியா, கடலூர் மாவட்டத்தில் சேரிகள் எரிச்சுதானே தம்பி? நீ சொல்றது எல்லாமே வாய் வார்த்தை. எரிச்சிட்டான், சரி எரிச்சிட்டான், சரி சரி. சேரியில் குப்பை எரிஞ்சுதா இல்லை குடிசை எரிஞ்சுதா? இல்லை செகண்டரி. சேரி எரிச்சிட்டான், சேரியில் எரிஞ்சிச்சு. அந்த பீஸு இன்னைக்கு இருக்கிற மாதிரி வீடியோ மாதிரியோ இன்னைக்கு இருக்கிற மொபைல் மேல கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் ஊர் நெக்குந்தி, அங்கே அம்பேத்கர் சிலை இருக்கு. அந்த அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி ஒரு வேகத்தட்டு இருக்கு. அந்த வழியா பெண்கள் வண்டியை ஓட்டும் போகும்போதோ இல்லை கடந்து போகும்போது, குறிப்பாக வண்டி ஓட்டும் போதோ சில விஷயங்கள் தெரியும் நமக்கு. இன்னைக்கு ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தியா, அது ஷேக் ஆகிற மாதிரி அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி அந்த கட்டண ஸ்பீட் பிரேக்கர் உட்காந்து போகிற வேறு கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்போ அவங்கள அதே பக்கத்து தெருவில் அதே வண்டியர்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஏன்னா பண்ணீங்க சொல்லிட்டு கோவம் சண்டை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வேகத்தை மட்டும் உடைச்சி எடுக்கிறாங்க. நீ வேகத்தை போடு, ஆனால் அதை எங்கே போடுற, நீங்கள் உட்கார மாதிரி இடத்துல போடாத, கொஞ்சம் தள்ளி போடு.
தள்ளி போட்டால் உட்கார முடியாது, அதனால் அங்கே போட்டு சொல்லி அதை உடச்சி கோசல் உடச்சி எடுக்கிறாங்க. காரணம் அவங்க பெண்களை கிண்டல் பண்ணதால, கேலி பண்ணதுனால. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க பொம்பளைங்க இதுக்கு போவாங்களா ஏர்வெளிக்கு, அவங்களே சாணி கறி சொல்லி தான் படிக்க வச்சு ஆளாக்கி அதிகாரத்துக்கு கொண்டு வந்த ஐயா அம்பேத்கர் மீது அவங்க சாணியை ஊசி கரைச்சி ஊற்றிட்டாங்க. இது கேள்விப்பட்ட மறுநாள் விசிக்கெல்லாம் சேர்ந்து அந்த பைபாஸ், பெங்களூரு டு சென்னை போகிற பைபாஸ் கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா பிளாக் பண்ணி போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி டிஎஸ்பி இவங்களாம் வந்து கூட்டமாக உட்காந்து அவங்க அவங்க மேலே ஸ்பீக்கர் போட்டியாக அவங்க சொல்லி எல்லாம் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊர் டிகே ராஜா போனார். அவர் பசங்களுக்கு கூப்பிட்டு கேட்டார், டேய் உண்மை சொல்லுவாடா, அப்போ உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி. சத்தியமானா அந்த ஸ்பீட் பிரேக்கை உடைச்சோம். ஏன்னா பல வருஷமாக இருக்கிறாங்க, ஸ்பீட் பிரேக்கை தாண்டும் போது அவங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க பசங்க. அதனால் அதை மட்டும் நாங்கள் உடச்சி ஸ்பீட் பிரேக் உடைச்சது உண்மை. ஆனால் அம்பேத்கர் ஐயா சிலமே நாங்கள் ஊற்றலை அப்படி சொல்லும்போது அங்கே உள்ள பெண்களை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த பெண்களை ஒத்துக்கிட்டாங்க, இல்லைங்க நாங்கள் தான் ஊற்றணும், ஊற்ற சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது சுமூகமாக முடிஞ்சது. பிசிஆர் சட்டம் போடல, கேஸ் போடல. இது ஏன் சொல்கிறேன்னா, இது எடுத்துக்காட்டு. ரெண்டாவது எடுத்துக்காட்டு, தருமபுரியில் அம்பேத்கர் சிலை வந்து தீட்டு கொளுத்திருக்காங்க. யாருன்னா அதே காலனி பகுதி சேர்ந்த ஒரு நபர். அங்கே காவல்துறை துரிதமாக செயல்படலாம், அவன் தருமபுரிலையும் நிச்சயமாக ஒரு கலவரம் வந்துருக்கும். ஏன்னா இவங்க வன்னியை தாக்கியிருப்பாங்க. வன்னி சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டான். அப்போது இந்த கலவரத்தை அடக்கணும், இது உண்மை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவசரமாக ஆழமாக விசாரிச்சதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரும் முத்துக்கினார் அந்த நபரும். இதெல்லாம் விட வேங்க வயலில் மலத்தை கலந்தாங்க. 3 வருஷம் கண்டுபிடிக்க முடியல. 3ஆவது வருஷம் கண்டுபிடிச்சாங்க. அது கலந்தது யார்? ஜாதிக்காரன். வேங்க வயலில் மலத்தையே கலந்தது ஜாதிக்காரன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. திருமாவளவனும் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருந்துட்டார். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ஐயோகம் பண்ணுறீங்க, நீங்களே குடிச்சு கொடுத்துட்டு எப்படி என் மேலே ஏன் போட்டுக்க மாட்டீங்க? இதில் கலைஞருக்கு நெருக்கமாக இருக்கின்றதுல திருமாவளவன் ஆட்கள் இது ஏன் செஞ்சுட்டு மாட்டாங்க? அதனால் இப்பயும் சொல்கிறேன், வன்னியனும் பறையனும் பிரிஞ்சு இருப்பதற்கு காரணம் திராவிட கழகங்கள். இவ்வளோ தென் தமிழத்தில் வட தமிழத்தில் பேசக்கூடிய இந்த வீரியம் உங்கள் அண்ணன் திருமாவளவன் தென் தமிழத்தில் பேசுறதில்ல, தமிழ் பக்கமும் போகிறதில்ல. ஏன்? ஒரு விட்டு அடித்து முடிக்கிடுவாங்க. வட தமிழகத்தில் தான் சமமாக்கணும், சமத்துவமாக இருக்கணும், ஒன்றாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதனால தான் நீங்கள் மேலே மேலே ஏறி வந்து மீண்டும் 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 கரியை பூசிக்கொண்டு இந்த இரு சமூகங்களும் உங்களை மாதிரி ஆட்களில் ஒன்றாகாமல் இருக்குது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை பிடிக்கும். வன்னியர் பிள்ளைக்கிட்ட வந்து ஆம்ஸ்ட்ராங் இப்படி கேள்விப்பாங்க, எல்லோரும் சொல்லுவான். ஆம்ஸ்ட்ராங்கை யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அவங்களாம் சொல்லுவாங்க ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. அதே வன்னியர்கிட்ட வந்து திருமாவளவன் கிட்டலாம் கேட்டு பாருங்கள், சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார். வரலாறு தெரிஞ்சுட்டு பேசுங்க தம்பி, சும்மா வாய்க்கு வந்து பேசாதீங்க, அது வீணானது.